ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக ஸ்ரீ சசிகுமார் உங்களிடையே மெய்ஞான வாழ்வியல் முறை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அது என்னதுங்க மெய்ஞான வாழ்வியல் முறை? இந்த வார்த்தையை நாங்கள் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே, ரொம்ப புதுசாக இருக்குது. இது என்னது மெய்ஞானம் அப்படின்னா? ரொம்ப யதார்த்தமாக நம்ம வாழ்க்கையை வடிவமைத்து கொள்வது எப்படி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை ரொம்ப யதார்த்தமான அணுகுமுறை மூலியமாக அந்த சிக்கல்களிலிருந்து நம்ம மீண்டு வரக்கூடியது முறை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். யூஎஸில் டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிஃப்டன், நோட் பண்ணிக்கோங்க, என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் எல்லாருமே போய் இந்த செய்தியை கொஞ்சம் பார்க்கணும். டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிஃப்டன், BRUCEHLIPTON அப்படிங்கிற ஒரு டாக்டர். அவர் ஒரு ஆராய்ச்சியை ஒரு கூகுளில் போகும்போது நான் யூடியூப்பில் எனக்கு அந்த ஆராய்ச்சி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கரு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தனக்குள்ளே இருக்குது. அந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் ஜெனட்டிக் மெமரியிலேயே ஏற்படுகிறது அப்படின்னு அவர் ஒரு ஆராய்ச்சியில் முற்படுறார். இப்போ இந்த மெய்ஞான வாழ்வியல் முறை அப்படிங்கிறதுங்க, எல்லா மனிதர்களுக்குமே நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஒரு மனிதர்களுக்கு 5 பிரச்சனைன்னு தான் எங்கள் ஆராய்ச்சியில் நாங்கள் கண்டுபிடிச்சோம். தேர் ஆர் ஒன்லி 5 ப்ராப்ளம்ஸ். ஒரு 5 பிரச்சனை தான். பிரச்சனை நம்பர் 1 பண பிரச்சனை. ஒன்று, தேவைக்கு ஏற்ற மாதிரி பணம் வர்றதில்லை, இல்லைனா வர்ற பணம் எப்படி செலவாகுதுன்னு தெரியறதில்லை, இல்லை வந்த பணத்தை என்னால் ரீட்டைன் பண்ண முடியல, முறையாக சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியல. இது பண பிரச்சனை நம்பர் 1. நம்பர் 2 உறவு பிரச்சனை. என் மனைவி அப்படி இருக்கணும்னு நினச்சா அது இப்படி இருக்குது, என் கணவர் அப்படி இருக்கணும்னு நினச்சா அது அப்படி இருக்குது. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கல்யாணத்தன்னைக்கு பொண்ணை பற்றி மாப்பிள்ளைக்கும் ஒன்றும் தெரியாது, மாப்பிள்ளை பற்றி பொண்ணுக்கும் ஒன்றும் தெரியாது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு வருஷம் கழித்து அவள் இப்படி தான் பேசுவா, இவர் இப்படி தான் பேசுவாருன்னு நாம் ஒரு ஒப்பீனியனை வச்சுக்கிட்டதுனால அந்த உறவுகளில் சிக்கல்கள் இருக்குது. 3வது பிரச்சனை தொழிலில் பிரச்சனை. நான் 20 வருஷமாக தொழில் பண்ணுறேங்க, இந்த தொழிலை என்னால் முன்னேறவே முடியலைங்க. நானும் உப்பு விற்க போனால் மழை வருது, மாவு விற்க போனால் காத்தடிக்குதுங்கிற மாதிரி தொழிலை என்னால் முன்னேறவே முடியல. இது 3வது பிரச்சனை. 4வது பிரச்சனை, உட்காந்தா இடுப்பு வலிக்குது, நின்னா கால் வலிக்குது, நடந்தா கை வலிக்குது, ஒரு வியாதி போனால் இன்னொரு வியாதி வருதுன்னு சொல்லி வியாதிகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனை. 5வது பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதுதான் மற்ற 4 பிரச்சனைக்கு காரணம். நாம் 2 பேரும் வீட்டில் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருப்பாங்க, 3வது ஒரு ஆள் வந்துட்டு போவார், அவ்வளோதான், ஒரு வாரத்துக்கு பிரச்சனை தாராது, சண்டையாக இருக்கும். சமுதாய பிரச்சனை. இப்போ பாருங்கள், எங்கள் ஆராய்ச்சியில் ஒரு 5 பிரச்சனைக்கு தான் மனிதன் ஓடுகிறான். எதை நோக்கி ஓடுகிறான்? பணத்தை சேர்த்துவதற்கு ஓடுகிறான், தொழிலை சேர்த்துவதற்கு ஓடுகிறான், உறவுகளை சரிப்படுத்துவதற்கு ஓடுகிறான், ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு ஓடுகிறான், சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் வாங்கி நல்ல அங்கீகாரம் கொண்ட வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு ஓடுறான். நீங்கள் எந்த பிரச்சனையை எடுத்தீங்கனாலும் இந்த மொத்த பிரச்சனை இந்த 5 கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ எனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிட்டிங்கன்னா இந்த மெய்ஞான வாழ்வியல் மூலியமாக இந்த 5 பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் முழுமையாக தீர்வு கண்டு விடலாம். அதற்கு நாம் ஒரே ஒரு 4 கேட்டகரியை பற்றி நான் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த 4 கேட்டகரி என்னென்னா, வள்ளலார் அதான் சொல்கிறார், ஜாக்கிரதை புத்தி ரொம்ப முக்கியங்கிறார். 7வது புத்தி, அவர் 7 புத்தி சொல்கிறாரு, அதில் 7வது புத்தி ஜாக்கிரதை புத்தி அப்படிங்கிறார். ஜாக்கிரதை புத்திங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, விழிப்புணர்வோடு இருக்கிறது. நாம் எப்போவுமே விழிப்போடு இருக்கிறோமா? அப்போது உங்கள் லைஃப்பில் எப்போ ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டோட விழிப்போடு இருக்கிறீங்களோ அதுக்கு பேர் அலர்ட்டு. ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் அவேர்னஸ். அப்போ அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பாயிண்ட். அந்த விழிப்புணர்வை 4 வகையான மனநிலைகளாக பிரிக்கலாம். 4 வகையான மனநிலை. அதில் முதல் மனநிலை விக்டிம் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். விக்டிம் கான்சியஸ்னஸ். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு மட்டும்தான் கார் வாங்க முடியல, எனக்கு மட்டும்தான் குடும்பத்தில் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் கணவர் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் மனைவி பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது எனக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு தன்னையே ஒரு விக்டிமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் விக்டிம் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பேர். 2வது கான்சியஸ்னஸ், நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டர் கான்சியஸ்னஸ், அதுக்கு பேர் மேனிஃபெஸ்டர் கான்சியஸ்னஸ். எனக்கு என்ன வேணுமோ அதை என்னால் ஈர்க்க முடியும், எனக்கு என்ன வேணுமோ அதை என்னால் மாற்ற முடியுங்கிற ஒரு வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிறது. ஆனால் செயல் இல்லை. நீங்கள் நினைப்பீங்க ஆனால் செயலை செய்ய மாட்டீங்க, நினைக்கும் வரும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் செயலில் செய்யாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி விழிப்பு நிலையில் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் மேனிஃபெஸ்டர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பேர். 3வது நிலை, 3வது மனநிலைக்கு பேர் சேனல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பேர்.
சேனல் கான்சியஸ்னஸ்ங்கிறது இது இப்படியெல்லாம் நான் எப்படியோ அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை. நான் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், நான் கெட்டது செஞ்சால் எனக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை சூழலை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சேனல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பேர். இப்போ இந்த மெய்ஞான வாழ்வியல் முறைங்கிறது அடுத்த நான் சொல்லக்கூடிய 4வது விழிப்பு நிலை. அதுதான் ஜாக்கிரதை புத்தியோடு தொடர்பு கொண்ட ஒரு விழிப்பு நிலை. அதற்கு பேர் பீயிங் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பேர். இந்த பீயிங் கான்சியஸ்னஸ் அப்படின்னா எப்போவுமே விழிப்போடு இருக்கிறது. எப்போவுமே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அவேர்னஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்படி எப்போவுமே விழிப்போடு இருக்கிறது. அதுதான் இந்த பீயிங் கான்சியஸ்னஸ். இப்போ தான் ஒரு நுணுக்கமான விஷயத்த சொல்ல போகிறேன், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இந்த பீயிங் கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்ன, இந்த மெய்ஞான வாழ்வியல் முறைன்னா என்ன? வேற ஒன்றும் இல்லைங்க, திருமூலர் அப்போவே சொல்லிட்டார், நமக்கு யாரும் சொல்லலை. உங்கள் மூச்சை தீவிரமாக கவனித்து இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கையை வாழுவதே பீயிங் கான்சியஸ்னஸ். அப்போ மெய்ஞான வாழ்வியல் முறைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இயற்கைக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை உணர்ந்து இயற்கையோடு வாழுகின்ற முறையே மெய்ஞான வாழ்வியல் முறை. அவ்வளோதான். இந்த இயற்கை முறையோடு நாம் எப்படி ஒன்றி இருக்கிறோம்? உதாரணத்துக்கு ஒரு கரு எப்படி பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயினுடைய நாதமும் தந்தையினுடைய விந்தும் சேர்ந்து ஒரு கரு உருவாகுது. இந்த கரு உருவான உடனே 3 மாதத்துக்கு கழித்து ஸ்கேன் பண்ணுறாங்க. இந்த கரு ஆரோக்கியமாக இருக்குதா, இந்த டெலிவரி டேட் எப்போங்கிறத 3 மாதம் கழித்து ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்புறம் 5 மாதத்தில் ஸ்கேன் பண்ணுறாங்க, 7 மாதத்தில் ஸ்கேன் பண்ணுறாங்க. அடிப்படை கேள்வி, இந்த 3 மாதத்தில் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது லப்டப்புங்கிற அந்த பல்ஸை பார்த்து தான் கருவினுடைய ஆரோக்கிய முறையை சொல்கிறாங்க. ரொம்ப பேசிக்கான கேள்வி. 3 மாதத்தில் அந்த கரு லிக்விட் ஃபார்மில் தானே இருக்கும், இதய துடிப்பு எங்கேருந்து கேட்குது? எப்படி அந்த இதய துடிப்பு கேட்குது? எதை வச்சு அந்த டாக்டர் அதை கணிக்கிறாங்க? நம்பர் 1. நம்பர் 2, அந்த கருவுக்கு கண் எப்படி வளருது, காது எப்படி வளருது, மூக்கு எப்படி வளருது, உறுப்புகள் எப்படி வளருது? இது 2 கேள்வி. 3 குழந்தை பிறந்துருச்சுங்க, பேரம்பேத்தி எடுத்துட்டுனுங்க, ஒரு பையனும் இந்த விஷயத்தை என்கிட்ட இது வரைக்கும் இந்த கோணத்தில் பேசலையே. பரவாயில்ல. இந்த கருவுக்கு இந்த கண்ணு காது மூக்கு எப்படி வளருது அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியம், ரொம்ப அடிப்படை. சாப்பாட்டுனால தானேங்க, தாய் சாப்பிட்ற சாப்பாட்டுனால தாங்க இதெல்லாம் வளருதுன்னு சொன்னால், நீங்கள் போய் யூடியூப்பில் போய் பாருங்கள், சாப்பிடாமல் 1 வருஷமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. அப்போ சாப்பாட்டை தாண்டி வேறு ஏதோ ஒன்று நம்மிடம் தொடர்பில் இருக்குது. அதை இன்னைக்கு நவீன் ஜெயின் அப்படின்னு ஒரு நபர், அவர் இந்தியன், இஸ் அன் இந்தியன் ஆரிஜின், அவர் யூஎஸில் இருக்கிறாரு. மூன் ஷாட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நடத்தி அவர் ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறாருங்க. அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார், இந்த தாவரங்களுக்கெல்லாம் எனர்ஜி எப்படி கிடைக்குது, இந்த மரத்துக்கெல்லாம் எனர்ஜி எப்படி கிடைக்குது? அது என்ன சாப்பிடுதா? தண்ணி, மரம், அதாவது வெளிச்சம், சூரிய ஒளி, இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ரேடியோ ஆக்டிவ் நியூரோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவன்சியில் அந்த எனர்ஜி வெளிப்படுகின்றது. அதே எனர்ஜி அதே ரூபத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மூச்சுக்காற்று, தாயினுடைய மூச்சுக்காற்றுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் இந்த கரு முழுவதுமாக வளர்வதற்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னு திருமூலர் அன்றைக்கே சொல்லிட்டார். இன்றைக்கி அது மெடிக்கல் சயின்ஸ் அக்ரி பண்ணுது. அப்போது இந்த கரு உருவாகும் பொழுதே 3 வகையான மெமரி இருக்குது. ஜெனட்டிக் மெமரி, கார்மிக் மெமரி, எவல்யூஷனரி மெமரி, 3 மெமரி. அதில் நம்மளுடைய இந்த மெய்ஞான வாழ்வியல் முறை பற்றி பேசுவதற்கு உங்கள் ஜெனட்டிக் மெமரி தான் உங்கள் பிரச்சனையினுடைய அடிப்படை காரணம். அதைத்தான் நீங்கள் எல்லாரும் கர்ம வினைன்னு சொல்கிறீங்க. அதுக்கு பேர் ரியல் ஜெனட்டிக் மெமரி. அது எங்கிருந்து வருதுன்னா பெற்றோர்களிடமிருந்து வருது. அப்போ அந்த வினை 3 வகையாக பதிவாகுது. கர்ம வினை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது 3 வகையாக பதிவாகுது. 1, பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற உணவு பழக்க வழக்கங்கள். இந்த உணவு பழக்க வழக்கங்கள்னால அவங்க எண்ணங்கள் எப்படி இருக்குது, அந்த எண்ணங்கள் தான் குழந்தைகளுக்கு பரிமாறப்படுகிறது. இது நம்பர் 1. நம்பர் 2, தாயும் தந்தையும் புணரும் போது ஒரு உஷான வாயு ஒன்று ஜென்ரேட் ஆகுது. அந்த உஷான வாயுனுடைய ஒளி பொறுத்தும் அந்த குழந்தைக்கு கர்ம வினை ஃபார்ம் ஆகுது, ஜெனட்டிக் மெமரி பதிவாகுது. நம்பர் 3, 7+7 7 தலைமுறையாக வரக்கூடிய முன்னோர்கள், பாட்டன் பூட்டன் முப்பாட்டன், அவர்களிடம் வரக்கூடிய இந்த பதிவுகள்னாலும் நமக்கு அந்த ஜெனட்டிக் மெமரி வருகிறது. அப்போது நமக்கு வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் உறவு பிரச்சனை இருக்குதுன்னா அது முன்னோர்கள் செஞ்ச பாவம் கிடையாது, நீங்கள் முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவம் கிடையாது, நீங்கள் உங்கள் சிந்தனையினால் செய்த செயலினுடைய விளைவு தானே தவிர வேற எதுவும் கிடையாது.
அப்போ நம்ம கர்ம வினையை நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா கார்மிக் தியரி படி உங்களுடைய செயல், உடல் ஒழுக்கம், மன ஒழுக்கம் மட்டுமே நம்மளை வாழ்வில் செம்மைப்படுத்தும். எங்கே போய் முங்கி எழுந்தாலும் நமது வினையை நாம் எதிர்கொள்வதன் மூலமாக மட்டுமே அதை நீங்கள் வெல்ல முடியும். அப்போ ஞானம்ங்கிறது, மெய் ஞானம்ங்கிறது அத்தனைக்கும் தயாராக இருப்பது, அவ்வளோதான். நீங்கள் விதைத்ததை விளையும் போது எதிர்கொள்ளக்கூடிய தயார் மனநிலையில் இருப்பதே மெய்ஞான வாழ்வியல் முறை, அவ்வளோதான். இந்த அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிற மாதிரி இந்த கோள்களோடு இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் இணைந்திருக்கிறது. அந்த மாதிரி இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோள்களோடு எலும்பு சம்மந்தப்பட்டிருக்கிறது. நம்ம உடம்புலோடைய இந்த எலும்பு சூரியனோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ரத்தம் சந்திரனோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. சந்திரன்கிற கோளோடு நம்மளுடைய ரத்தம் சம்மந்தப்பட்டிருக்கிறது. சுக்கிரனோடு நம்மளுடைய இந்திரியம் தொடர்பில் இருக்குது, இதோட இது சம்மந்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி குரு மூளை, புதன் நம்மளுடைய தோல், செவ்வாய் நம்மளுடைய மஞ்சை. நம்மளுடைய மஞ்சை நீங்கள் செவ்வாய்ங்கிற கோளோட தொடர்பில் இருக்குது. இந்த ராகு கேதுங்கிறது உடல் முழுவதும். இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பையும் கொடுக்குறேங்க. இந்த எப்படி சூரியன் எலும்போடு தொடர்பு இருக்கிறதோ, இந்த சூரியன் அப்பாங்கிற உறவோடு தொடர்பில் இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், நீங்கள் ஜோதிடரை போய் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் சொன்னாங்கன்னா அந்த சூரியனிடமிருந்து கிடைக்கின்ற அந்த எனர்ஜி குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அதை எப்படி நீங்கள் மீண்டு வருவதுங்கிற ஒரு சின்ன பயிற்சியை நான் சொல்லி கொடுத்துறேன். சந்திரன் அம்மாங்கிற உறவோடு தொடர்பில் இருக்கிறது. சுக்கிரன் மனைவிங்கிற உறவோடு தொடர்பில் இருக்கிறது. குரு கணவன்கிற உறவோடு தொடர்பில் இருக்கிறது. புதன் தாய்மாமன் உறவோடு தொடர்பு இருக்கிறது. செவ்வாய் உடன்பிறப்பு, உங்களுடைய சகோதரன் சகோதரி உறவோட தொடர்பு இருக்குது. இந்த ராகு கேதுங்கிறது உங்களுடைய பாட்டி தாத்தாங்கிற உறவுகளோடு தொடர்பில் இருக்குது. அப்போது நாம் நம்மளுடைய சொந்தம் பந்தம் இந்த கூட்டு குடும்பமாக நீங்கள் உறவுகளோடு இருக்கிறதுக்கு உண்டான அடிப்படையாக முன்னோர்கள் சொன்னதனுடைய காரணம் என்னென்னா, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தாட்டு, நீங்கள் ஒரு 10 நபர்கள் உங்களை சூழ்ந்து யார் இருக்கிறார்களோ அவர்களோடு மிகவும் தொடர்பு இருக்கிறது. இதுதான் மெய்ஞான வாழ்வியல் முறை. அப்போ இதை நாம் கடந்து செல்வதற்கு ஒரு 3 அனுபவத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய டாக்கை நான் நிறைவு பண்ணுறேன். இது ரொம்ப யதார்த்தமான நாங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியினுடைய உதாரணம். அப்போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுடைய சிறு வயதில் பதிவப்பட்ட பிலீஃப், அந்த பதிவினுடைய காரணம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த பதிவை 3 பருவமாக பிரிக்கலாம். பாலப்பருவம், குமாரப்பருவம், விருத்தப்பருவம்னு 3 பருவம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் என் கையை கிள்றேன் அப்படின்னா, இப்போ சசிக்கு வலிக்குதுங்களா, சசியோட உடம்புக்கு வலிக்குதுங்களா? இப்போ நான் கையை கிள்றேன், இது சசிக்கு வலிக்குதா, சசியோட உடம்புக்கு வலிக்குதுங்களா? அப்போது நான் பிறக்கும்போது இது வெறும் பிண்டம் தான். நான் பிறந்ததுக்கப்புறம் 16 நாள் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் தான் சசி. அப்போ இந்த உடல் என்ன நினைக்குது, என்ன நம்புது? இந்த உடல் பேர் சசி, சசின்னு 4 பேர் கூப்பிட்றதுனால இந்த உடல் நம்பிக்கிட்டு இருக்குது, இது சசின்னு இந்த உடல் நம்பிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் நமக்கு யாரும் ஒரு மெனு கார்டு கொடுக்கல, இங்கே பாருப்பா இதெல்லாம் நடந்தால் சந்தோஷம், இதெல்லாம் நடந்தால் துக்கம், இதெல்லாம் நடந்தால் வருத்தம்னு சொல்லலை. இந்த உடல் யாரையெல்லாம் பார்த்துதோ, இந்த மனம் யாரோடெல்லாம் பழகுறதோ அதையெல்லாம் பார்த்து ஒரு பதிவை நம்பிக்கொண்டு இருக்கிறது. அதுக்கு பேர் பிலீஃப் சிஸ்டம். இந்த பிலீஃப் சிஸ்டத்தினால தான் இந்த 5 பிரச்சனையும் உங்களுக்கு இருக்குது. பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை எல்லாமே இந்த பிலீஃப் சிஸ்டனால தான். அந்த பிலீஃப் சிஸ்டம் அதிகமாக பதிவாகுவது உங்களுடைய சின்ன வயசில் 0 to 12 years, அதுக்கு பேர் பாலப்பருவம். 13 வயசுலேருந்து 23 வயசு இருக்கிறது குமாரப்பருவம். 24 வயசுக்கு மேலே இருக்கிறது விருத்தப்பருவம். இப்போ நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேங்க. ஒரு கணவன் மனைவி, யதார்த்தமாக நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். ஒரு கணவன் மனைவி 8 ஆண்டுகளாக காதலித்து திருமணம் செய்துடுறாங்க. காதலித்து திருமணம் செஞ்சு கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் மிட் நைட்டில் அந்த கணவன் என்ன பண்ணுறான், மனைவியை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திறான். உண்மையாக நடந்த சம்பவம், சென்னையில் அந்த தம்பதிகள் இருக்கிறாங்க. இந்த கணவன் சாதாரணமாக மனைவி வீட்டை விட்டு வெளியே தள்ளிங்க, மனைவியோட உடம்புல இருக்கிற ஒட்டு துணியும் உருவி உடலில் எதுவுமே இல்லாமல் கணவன் மனைவியை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்துறான். இந்த பையன் எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருக்கணும். அவங்க உடனே அப்பா அம்மாவுக்கு செய்தி தெரிஞ்சு இனிமேலாம் அந்த பையன் கூட உடல் பண்ணி வாழக்கூடாது, டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுன்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. செய்தி எங்களுக்கு வருது. நான் போய் அவங்க 2 பேர்த்துக்கிட்டே பேசுகிறேன். பையன்கிட்ட என்ன பிரச்சனை, பொண்ணுக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு பேசுகிறேன். பேசும்போது இந்த பையன் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, மாதம் 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு. இந்த பொண்ணு ஒர்க் பண்ணுது. இந்த பொண்ணு சொல்லுது, சார் என் கணவர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், என் கணவர் ரொம்ப உண்மையாக இருக்கிறவர் சார், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏன் அவர் அப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல சார், ஆனால் என் கணவர் தான் சார் எல்லாம், நான் என் கணவரை விட்டு கொடுக்க மாட்டேன் சார்னு சொல்லுது. இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு அப்புறமும் ஒரு பெண் தன்னுடைய கணவரை இங்கே இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு உண்மையான அன்பை அந்த பெண் உணர்ந்திருப்பதாகத்தானே அர்த்தம்.
அப்போ நாங்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். அந்த பையனுக்கு 9 வயசாக இருக்கும் பொழுது, அந்த பையனுக்கு, அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுற பையனுக்கு 9 வயசாக இருக்கும்போது, நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிற நேரங்களில் கொஞ்சம் நேரம் சாயங்காலம் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த குழந்தைய பக்கத்து வீட்டில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு வந்து அப்பா கூட்டிகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த பையன் அந்த மாதிரி இருந்திருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அந்த பக்கத்து வீட்டாரனால், ஒரு சொந்தக்கார பையன்தான், ஒரு செக்ஷுவலி இந்த பையன் வந்து அப்யூஸ் பண்ணப்படுறான். ஒரு 9 வயசில் செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணப்படுறான். இந்த வயசில் நடந்த சம்பவம் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. எத்தனை வயசில்? 9 வயசில். இது வேறு யாருக்கிட்டையும் அவன் சொல்லலை. இது எங்கே பாதிச்சிருக்குன்னா அவனுடைய இல்லற வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு இந்த பதிவுகள் அவனை ரொம்ப பாதிச்சிருக்கு. இது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் வந்து இந்த பயாலஜி ஆஃப் பிலீஃபிங்கிற அந்த கான்வர்சேஷனை கொடுத்து தான் அதை கண்டுபிடிச்சு இன்றைக்கி அந்த பதிவுகளை முழுவதுமாக டெலீட் பண்ணி அந்த கணவனும் மனைவி இன்றைக்கி ஒன்றா வாழ்கிறாங்க. 2 குழந்தைகளோட சென்னையில் ரொம்ப அற்புதமான திருமண வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையாக நடந்த சம்பவம். 2வது, ஒரு பெண் 3வது ஆண்டு இளநிலை கல்வி படிக்கிறாங்க. அண்டர் கிராஜுவேட்டில் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. திருப்பூரில் நடந்த சம்பவம். ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு குடும்பம். நான் ஆள் யாருன்னு சொல்ல முடியாது. அவங்க பெண் வந்து ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. அப்போது அந்த பெண்ணுக்கு வந்து திடீர்னு ரொம்ப கோபம் வருது. கையில் கிடைக்கிற பொருளையெல்லாம் தூக்கி வீசி உடைக்கிறாங்க. வரைக்கும் ஒரு 20 ஃபோனை உடைச்சிட்டாங்க. என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. பேய் பிடிச்சிருக்குமோன்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த ஏர்வாடி தர்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சுன்னா கூட்டிகிட்டு போய் காலில் சங்கிலி போட்டு ஒரு வாரம் தங்க வச்சுருவாங்க. ஒரு வாரம் தங்குனாலே பேய் போயிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பொண்ணையும் போய் அங்கே போய் பண்ணுறாங்க. ஆனால் பேய் ஓடலை. ஏன்னா பேய் பிடிச்சிருந்தா தானே போகிறக்கு. அப்படி எதுவும் இல்லை. அப்போ அவங்க என்னை நோக்கி அணுகிறாங்க. பயிற்சிக்கு வர்றாங்க. அந்த பொண்ணு என் பயிற்சியில் வந்து உட்காருது. ஒரு நிமிஷம் கூட அந்த பொண்ணுனால கண்ணை மூடி உட்கார முடியலைங்க. அவ்வளோ மனசில் அவ்வளோ குழப்பங்கள். நான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுகிறேன். சிஸ்டர் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை, ஏன் உங்களால் இப்படி இருக்க முடியல, நார்மலாக இருக்க முடியலன்னு கேட்டால், அதுக்குள்ளே அவங்க அப்பா ஓடி வந்து, சார் என் பொண்ணுக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அப்படி ஏதாவது இருந்தால் கேட்டு சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், என் பொண்ணு இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாகிறத என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். நான் கேட்குறேன், அம்மா அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுமா. அப்பா கேட்குறாரு, பார்த்துடலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சு. சரி பரவாயில்ல, யாருன்னு சொல்லதான் அப்பா சொல்கிறாரே, பார்க்க சொல்லலாம், பையனை விசாரிக்க சொல்லலாம். 2வது ஒரு பதில் சொல்லிச்சுங்க அந்த பொண்ணு, நான் அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிச்சு. உங்களை மாதிரி தான் நானும் ஷாக்கானேன். என்னம்மா பாய் ஃப்ரெண்டு இருக்கிறான்னு சொல்கிறேன், ஆனால் பாய் ஃப்ரெண்டை பார்த்ததில்லைன்னு சொல்கிறேன். 3வது ஒரு பதில் சொல்லிச்சுங்க, நான் துண்டு எடுத்து தலையில் போட்டுக்கிட்டேன். அந்த பாய் ஃப்ரெண்டை வந்து, அதாவது எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பையனை ஒருவேளை நான் திருமணம் செய்துட்டா என் பாய் ஃப்ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த இணக்கம் இந்த கணவனோடு இருக்காது, அதனால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. ஏம்மா பார்த்ததே இல்லை, எங்கிருந்துமா இணக்கம்? அப்படிங்கும்போது தான் இந்த பயாலஜி ஆஃப் பிலீஃபில் இந்த கான்வர்சேஷனில் உள்ளே போய் பார்க்கும்போது, இந்த பொண்ணுக்கு 11 வயசு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் எல்லாருமே குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பாட்டி தாத்தா ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறது வழக்கம் எல்லாருமே. அந்த மாதிரி இந்த பொண்ணு ஊருக்கு போயிருக்கு. அந்த பாட்டி தாத்தா வீட்டுக்கு எதிர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க வீட்டில் அந்த குழந்தைங்க போய் சுமூகமாக விளையாடக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம். அப்படி போய் இந்த பொண்ணு போய் விளையாடும்போது, இவங்களோட சொந்தக்கார ஒரு பொண்ணு இந்த மொபைலில் தேவையில்லாத இந்த பான் மூவிஸை நிறையா பார்த்து இந்த பெண்ணுக்கும் அதை காமிச்சு மனசில் ரொம்ப ஆழமாக பதிவாகி இந்த பெண் கற்பனையிலேயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. கனவுலேயே முழுசாக சந்திரமுகியாக மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை பார் அப்படின்னு சொல்லுவார்ல ரஜினி சந்திரமுகி படத்தில். அந்த மாதிரி இந்த பெண் கனவுலேயே குடும்பம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது இவங்க நிறைய சைக்காலஜிஸ்ட்டு போயிருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட்டு போயிருக்காங்க, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற அந்த பிலீஃபை கண்டுபிடிச்சி அதை முழுவதுமாக நிவர்த்தி பண்ணி அந்த மெமரியை டெலீட் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து இன்றைக்கி அந்த பெண் திருமணத்திற்கு தயாராக ரொம்ப அற்புதமாக குடும்பத்தோடு ஒன்றா திருப்பூரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது 2வது எக்ஸாம்பிள். இது வந்து லைவில் நடந்த 2வது சம்பவம். ஷீ இஸ் ரெடி அண்ட் ஷீ இஸ் லிவிங் எ பியூட்டிஃபுல் ஹாப்பி லைஃப். இது 2வது சம்பவம். 3வது நிறைவு சம்பவம். ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஒரு 1.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. ஒரு நாள் கணவன் என்ன சொல்கிறாரு, நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது மனைவி சொல்கிறான், நீ மட்டும் இன்றைக்கி வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். கணவன் சொல்கிறான், நீ இப்படி சொல்லும் போது நான் திடீர்னுலாம் நான் லீவ் போட முடியாது, நான் வந்து ஒரு கீ ரோலில் இருக்கிறேன், நீ சொன்ன உடனேலாம் நான் லீவ் போட முடியாது, நீ மட்டும் இன்றைக்கி போயிட்டேன்னா நடக்கிறதே வேறேன்னு அந்த பொண்ணு மிரட்டுது. இல்லை நான் போயிட்டு அட்லீஸ்ட் பர்மிஷனாவது போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த அம்மா சொல்லுது, என் பேச்சை கேட்காம மட்டும் நீ இன்றைக்கி போயிட்டேன்னா இந்த 1.5 வயசு குழந்தைய எடுத்துகிட்டு போய் பால்கனியில் நின்று இந்த கீழே போட்டுருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு மிரட்டுது. பையனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அது,
பெத்தெடுத்த குழந்தைய பெத்த பாசம் கூட இல்லாமல் கொண்டு போய் பால்கனிலேருந்து கீழே போடுறான்னு சொல்கிறாளே, இவெல்லாம் என்ன பொண்ணு, இவ கூடலாம் இனிமேல் குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ண சொல்லி பஞ்சாயத்து கூட்டுறாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. செய்தி எங்களுக்கு வருது. நான் போய் 2 பேர்த்துக்கிட்டையும் பேசுகிறேன். பையன்கிட்ட என்ன பிரச்சனை, பொண்ணுக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு பேசுகிறேன். பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கிட்டையும் இல்லை, பையன்கிட்டையும் இல்லை. பிரச்சனை பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இந்த பொண்ணுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது, அதாவது அவங்க அண்ணன் ஒன்று எடுத்திருக்காரு. அவங்க தாத்தாக்கு திதி கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த திதி கொடுக்குறதுனா என்னென்னா, நீங்கள் வாழை இலையை வச்சு பிண்டமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதை கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போய் கரைப்பாங்க. அப்படி போகும்போது இந்த பொண்ணுடைய அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, அதை எடுத்துகிட்டு போகும்பொழுது கால் வலிக்கு தண்ணியில் விழுந்து இறந்துடுறாரு. அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே பையனுடைய உயிர் போகுது. அப்பா அம்மானால் பையனை காப்பாற்ற முடியலையேங்கிற ஒரு குற்ற உணர்வு. எப்படி இருக்கும்? ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தான் பீண்டெடுத்த ஒரு பையனை நீங்கள் கண்ணு முன்னாடி உயிர் இழக்கிறத பார்க்கும்போது நம்மளால் காப்பாற்ற முடியலைங்கும்போது மிகப்பெரிய ஒரு வேதனை இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை. அப்போ மொத்த பாசமும் பொண்ணு மேலே திரும்புது. இந்த பாசம் எப்படி திரும்புதுன்னா, பொண்ணு உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு வரும், உட்கார்ந்த இடத்துல கை கழுவுறதுக்கு பிளேட் வரும். இந்த பொண்ணு சொன்னால் உடனே அவங்க அப்பா லீவ் போட்டு வந்துடுவார். இந்த பொண்ணு சொன்னா அவங்க அம்மா உடனே லீவ் போட்டு வந்துடுவாங்க. இப்படியெல்லாம் இருந்த பொண்ணு இப்போ சொல்லுது, நான் சொல்லும் போதெல்லாம் எங்கள் அப்பா கேட்டார், எங்கள் அப்பா நல்லவர், நான் எதை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற, அதனால் நீ மோசமான கணவன் அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்னை 10 பேர் நேரடியாக சந்திக்க வந்தால் 9 பேர் வர்றது விவாகரத்துக்காகத்தான் வர்றாங்க. அதில் குறிப்பாக இன்னைக்கு நம்மளுடைய தேசிய குற்ற ஆவண காப்பகம் இருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்லுதுன்னா, 83% 2021க்கு அப்புறம் 83% 13 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள் மீது சிறார் குற்றங்கள் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுது. அதே மாதிரி 72% தற்கொலைகள் அதிகமாக ஏற்படுகின்றன. அதில் குடும்ப தலைவிகள் அதிகமாக தற்கொலைகள் பண்ணுறாங்கன்னு சொல்லுது. 3வது ரொம்ப முக்கியமான ஃபைண்டிங்ஸ், இன்றைக்கி பெண் குழந்தைகளுக்கு உண்டான அதிக பாதிப்புகள் ஏற்படுவதற்கு பெற்றோர்களுடைய வாழ்வியல் முறை தான் அப்படின்னும் இந்த 3 ரிசர்ச்சை நாங்கள் பதிவு பண்ணி, இந்த 3வது சம்பவத்தில் நாங்கள் அதை கண்டுபிடிச்சி அவங்க அப்பா அம்மாவனுடைய அந்த பிலீஃப் சிஸ்டம் தான் இந்த பொண்ணை வந்து கணவனோடு சுமூகமாக வாழ முடியலன்னு சொல்லி இன்றைக்கி அந்த தம்பதிகளுக்கு இன்னொரு குழந்தை பிறந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியல் முறையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இது வந்து நாங்கள் கடந்து வந்ததில் ஜஸ்ட் ஒரு சின்ன சாம்பிளுக்காக நான் சொன்னேன். அந்த மாதிரி மெய்ஞான வாழ்வியல் முறை அப்படிங்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமும் நம்மிடம்தான் இருக்கிறது, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் நம்மிடம்தான் இருக்கிறது. அதை நீங்கள் செய்வதற்கு ஒரே முறை உங்கள் மூச்சு காத்தை கவனிக்கிறது தான். அப்போ நாங்கள் பண்ண ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 12 தடவை நீங்கள் உங்கள் மூச்சு உள்ளே போய் வெளியே வந்ததுன்னா இது சராசரி வாழ்வியல் முறை. அதுவே ஒரு 9 முறைக்கு கொஞ்சம் குறையும் போது இந்த இயற்கையோடு நீங்கள் சம்மந்தப்படுறீங்க. இன்னும் கொஞ்சம் 6 முறைக்கு நீங்கள் உள்ளே போகும்போது ரிவபரேஷன் சொல்லக்கூடியது, வைப்ரேஷன் கூட இல்லைங்க, ரிவபரேஷனுங்கிறது ஒவ்வொரு பொருள்களிலிருந்தும் வரக்கூடிய அதிர்வுகளை நீங்கள் உணர்கின்ற உணர்வு தன்மைக்குள்ளே போகிறீங்க. அதுவே 3 முறைக்கு குறையும் போது மகான்களாக ஞானிகளாக மாறுறாங்க. அப்போ வேறு ஒன்றுமே இல்லை, உங்கள் மூச்சு காற்றை உள்ளிழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், மூச்சு காற்று வெளியே வரும்போது வயிறு சுருங்கணும், அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். எப்பெல்லாம் உங்களுடைய மூச்சு காற்று உள்ளே போகும்போது வயிறு வெளியே வராமல் சுருங்குதோ அப்போ உங்களுடைய பழைய பதிவுக்குள்ளே பதிவாகி உங்களுடைய பயம், உங்களுடைய உணர்வுகள் சார்ந்த உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்கிற எங்கள் ஆராய்ச்சி சொல்லுது. அப்போது உங்களுடைய மெய்ஞான வாழ்வியல் முறைக்கு ஒரே ஒரு டூல், உள்மூச்சு எடுக்கும்போது வயிறு விரிவடைய வேண்டும், வெளிமூச்சு வரும்போது வயிறு சுருங்க வேண்டும். இதை உங்கள் புருவ மத்தியில் கவனம் வச்சு எப்போவுமே நீங்கள் விழிப்போடு இருக்கும்போது உங்கள் வாழ்வை, அற்புதமான வாழ்வை வாழலாம்ங்கிற ஒரு பதிவை இங்கு வாய்ப்பளித்ததுக்கு நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடனும் வெளிப்படணும். நன்றி.